ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. வாஞ்சசனாசனா ஜனாசலாகையா சத்திரமிழிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நம. எல்லாம் புகழும் குருவும் கௌரவங்களுக்கும் மீண்டும் சந்திக்கின்றோம். இன்று ஒரு முக்கியமான தலைப்புகள். இறைவனுக்கு பிரியமானவர் சாமி பிரியா. ஸோ கீதையில் பல இடங்களில் சிலருக்கு தனக்கு பிடித்தமானவர் யார் என்று கூறுறார். மமா பக்தா பிரியா, எனக்கு பிடித்தமான பக்தர்கள் அப்படின்னு சொல்கிறார். கடவுள் கூட பிடித்தமானவர்கள் இருக்கிறார்களா? கடவுள் பொதுவானவர் தானே, எப்படி அவருக்கு தனிப்பட்ட பிடித்தமானவர்கள் இருப்பார்கள்? நம்ம மதத்தில் பல கருத்துக்கள் இருக்குது. சிலர் சொல்லுவோம் கடவுளுக்கு உருவம் கிடையாது. கடவுள் உருவம் இல்லைனாக்கா அவருக்கு குணம் கிடையாது. அருவமான இருக்கிற கடவுளுக்கு குணங்கள் இருக்காது. ஆனால் சொல்கிறோம் நம்ம செய்கிற பிரார்த்தனையெல்லாம் கேட்குறார், பார்க்கிறார், செய்கிறார் அப்படின்னு. ஆனால் அருவமான பிரம்மத்துக்கு நம்ம பிரார்த்தனை எப்படி கேட்கும்? நமக்கு எப்படி அருள் கொடுப்பாரு, எப்படி முக்தி அளிப்பார்? இல்லாத ஒன்று இருக்கு. அப்புறம் சொல்லுவாங்க நம்மளே கடவுள், நம்ம மறந்துட்டோம், புரிஞ்சிச்சுன்னா நான் கடவுளாகிடுவேன் அப்படின்னு இருக்கிறது. அதனால் கடவுளுக்கு தனிப்பட்ட குணம் என்பது கிடையாது. ஆனால் மறந்தாச்சு. புரோபாதா அழகாக ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காரு. த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காடேட் அப்படின்னு ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காரு. யாரும் சொல்லாத ஒரு இது. பர்சனாலிட்டி, குணமுடையவர். இறைவனுக்கும் குணம் உண்டு. ஆத்மாவுக்கு குணம் இருக்கிறது போல பரமாத்மா குணம் நமக்கு குணம் இருப்பதனால அது அங்கிருந்தானே வருகிறது. அவர் இல்லாமல் இல்லாத நமக்கு எங்கே வருகிறது? இறைவனுக்கும் குணம் உண்டு. அந்த குணத்தில் இறைவனுக்கு பிடித்தமானவர்கள் யார் என்று பார்ப்போம். இது பெரிய கதை தான். இதுவும் நம்ம சுருக்கமாக சில விஷயங்களை பார்ப்போம். இறைவனுக்கு பிடித்தமான யார் என்பதை நம்ம பார்ப்போம். ஸோ கீதையில் சில விஷயங்கள். இப்போ ஒளி இருக்கிறது, சூரியன் இருக்கிறது. ஒளி எல்லாருக்கும் அளிக்கப்படுகிறது. ஒளி என்பது எல்லா உயிரினங்களுக்கும் ஒளி வீசுகிறது. ஒளிக்கு ஒன்றுற தன்மைனா வெப்பம், வெளிச்சம், வெப்பம் என்பது ஒளியோட தன்மை. அதுக்கு அடுத்து சூரியன் உண்டு, கிரகம். அந்த சூரியனுக்கு ஒரு தேவதை, சூரிய தேவன், அவன் பேர் விஸ்வாசன் அப்படின்ற பேர். ஸோ நம்ம வேதத்தில் சூரியன் வழிபாடு உண்டு. ஸோ சூரியனை பிரார்த்தனை பண்ணி தவம் செய்து சூரியனை வரம் வாங்கின்றோம். யாரும் ஒளிக்கிட்டேருந்து யாரும் வரம் வாங்குவதில்லை. ஒளிக்கு தன்மை கிடையாது. அப்படி எப்படி சூரிய தேவனுக்கு தன்மை உண்டு, குணம் உண்டு. அதுதான் அந்த சூரியன்கிட்ட நம்ம வரம் வாங்குகின்றோம். அது போன்று பகவான் பொதுவானவர். அவரிடம் நமக்கு தேவையானதை நம்ம பெற்றுக்கொள்கின்றோம். பகவானோட சக்திகள் பிரம்மம். பிரம்மம் என்பது பொதுவானது. நம்மளும் பிரம்மம், பகவானும் பிரம்மம், ஆத்மா பரமாத்மா என்பது. ஆனால் அதுக்கு அடுத்து பகவான் என்பது ஒரு பர்சனாலிட்டி இருக்கிறார் என்பது மறந்து விடுகின்றோம். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதருக்கும் ஒரு பர்சனாலிட்டி தன்மை இருக்கும். அது போல் பகவானுக்கும் சில தன்மைகள் உண்டு. அது ஒரு கதை. இப்போ இறைவனுக்கு பிடித்தவர்கள்னு பார்ப்போம். பகவானே பகவத்கீதையில் தனக்கு யார் மிகவும் பிடித்தமானவர்கள் என்பதை விசித்து சொல்கிறார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸோ முதல்ல 9வது அத்தியாயம் 29வது ஸ்லோகத்தில் நம்ம பார்ப்போம். சாமி அகம் சர்வபூதேஷு நாமே இத்வேஷ்யோ இஸ்தி
ந பிரியா ஏ பஜந்தி தூ மாம் பக்திய மயி தேஷு சப் யா அகம். நான் யாரிடமும் பொறாமை கொள்வதோ யாருக்கும் பட்சபாதம் காட்டுவதோ இல்லை. எல்லோரிடம் நான் சமமாக நடந்து கொள்கின்றேன். ஆயினும் பக்தியுடன் எனக்கு அன்பு தொண்டு புரிபவன் யாராயினும் அவன் எனது நண்பனே. அவன் என்னில் இருக்கின்றான், நானும் அவனுக்கு பிரிய நண்பனாகின்றேன். அப்போ நான் யாரிடமும் பொறாமை பச்சாபாதம் கிடையாதுன்னு சொல்கிறாரு. எல்லாரிடமும் சமமாக நடந்து கொள்கின்றேன்றார். மழை எல்லாருக்கும் சமமாக பெய்கிறது. ஆனால் மழை துணி எங்கே விழுகிறத பொறுத்தது உண்டு. அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, இருந்தாலும் பக்தியுடன் அன்பு தொண்டு புரிபவர்கள், இறைவனுக்கு தொண்டு செய்கிறவர்கள், இறைவனை நேசிக்கிறவர்கள், பக்தி செய்கிறவர்கள் எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள் அப்படின்னு, அவனுக்கு நான் பிரியமானவன், அவனுக்கு எனக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்கிறார். பக்தி தொண்டு. இந்த பிரியமானவர்கள் ஞானியோ யோகியோ மகான்களோ சந்நியாசிகளோ தேவர்களோ யாராக இருந்தாலும், ஆனால் அதில் யார் பகவானுக்கு பிடித்தமானவர்கள் என்பதை பார்க்கும். நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு வினயம். ஒருத்தர்கிட்ட அன்பு காட்டுனா நமக்கு அன்பு வரும், நம்ம அன்பு எதிர்பார்க்குறோம். உருவம் இல்லாத ஒருத்தருக்கு நம்ம அன்பு காட்ட முடியாது. ஒரு பெண்ணை நேசிக்கிறோம், உருவம் இல்லாத பெண்ணை நேசிக்க முடியுமா? இல்லை ஒரு கற்பனை செய்து ஒரு பெண்ணை நேசித்து அதுக்கு அடைய முடியுமா? முடியாது. அதுக்கு ஒரு உயிர் இருக்கணும். அது போன்று பகவான் என்பது ஒரு உயிர் உண்டு, அவருக்கு தன்மை உண்டு, அவருக்கு குணங்கள் உண்டு. லீலைகள் அப்படின்றோம், இறைவனோட குணங்களை பொறுத்தான் பேர்களும் அமைக்கிறது. ஸோ இதில் பகவானே தனக்கு பிடித்தமானவர் யாருன்னு சொன்னார். அதுக்கு விளக்கங்கள், கிருஷ்ணர் எல்லாருக்கும் சமமானவர் என்றும் யாருமே அவருக்கு விசேஷமான நண்பர் இல்லை என்றும் இருப்பது உண்மையாயின், அவருடைய தெய்வீக தொண்டிலே ஈடுபட்டிருக்கும் பக்தர்களிடம் அவர் விசேஷமான கவனம் செலுத்துவது ஏன்? கேள்வி என ஒருவர் கேள்வி எழுப்பலாம். ஆனால் இது பச்சாபாதம் அல்ல, இது இயற்கையானது. இவ்வுலகிலே கூட மிகவும் தனசீலனாக ஒரு மனிதன் இருந்தாலும் அவன் தன்னுடைய குழந்தைகளிடம் நிச்சயமாக விசேஷ கவனம் செலுத்துகின்றான். எந்த உருவிலும் இருக்கும் எல்லா உயிர் வாழிகளுக்கும் தமது மக்கள் என்று இறைவன் கூறுகின்றார். எனவே வாழ்க்கை தேவையின் அடைய வேண்டிய அளவு வினோதத்தை எல்லோருக்கும் அவர் அளிக்கின்றார். எல்லா இடங்களிலும் மழை பெய்வது ஒரு மேகத்தை போன்று அவர். பாறையிலோ நிலத்திலோ நீரிலோ எந்த வித்தியாசமும் இன்றி மழை பொழிகின்றது. ஆனால் அவரது பக்தர்களிடம் அவர் தனி கவனம் செலுத்துகின்றார். இத்தகு பக்தர்களே இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளனர். அவர்கள் இப்பொழுதும் கிருஷ்ணா உணர்வில் இருக்கின்றனர். என்று அத்தகு உணர்வுடைய பக்தர்கள் அவரின் அமைந்த வாழும் ஆன்மீகிகளே என்பதை தான் குறிக்கின்றது. கிருஷ்ண உணர்வு மனிதர்கள் அப்படின்னா எல்லா உயிரினங்களுக்கும் உணர்வு உண்டு. எல்லா உயிரினங்களுக்கும் உணர்வு உண்டு. உணர்வு இல்லைன்னா ஆத்மா என்பது உணர்வு. இதை 3-4 பிரிக்கலாம். மிருக உணர்வு, மனித உணர்வு, அசுர உணர்வு, குணம், அசுர குணம், தெய்வ குணம் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் தெய்வ. அப்போ இந்த உணர்வு என்பது இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது, பகவான் மேலே கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ணனை நினைத்து அவருக்காக வாழ்வது, அது பேர் கிருஷ்ண உணர்வு. மிருக உணர்வை தாண்டி, மனித உணர்வை தாண்டி, தெய்வ உணர்வை தாண்டி பகவான் மேலே இருக்கிற கிருஷ்ண உணர்வு,
இந்த மாதிரி பகவானுக்கு சரணடைந்து அவரோட கட்டளையையும் கடமைகளையும் தனக்கு விதிக்கப்பட்ட கடமை கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சரணடைந்து தொண்டு செய்யக்கூடியவர்கள் எனக்கு பிடித்தமானவர்கள் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். அடுத்து இன்னும் மீண்டும் தொடர்ச்சி பார்ப்போம். கீதையில் 12வது அத்தியாயம் 13வது ஸ்லோகத்திலிருந்து 20வது ஸ்லோகம் வரை தனக்கு பிடித்தமானவர்கள் அப்படின்ட்டு கிருஷ்ணர் வர்ணிக்கிறார். எப்படிப்பட்டவர்கள் தனக்கு பிடித்தமானவர்கள் பார்த்துட்டோம். தனக்கு யாரும் பாரபட்சம் இல்லை, எனக்கு அன்பு தொண்டு செய்கிறவர்களுக்கு எனக்கு முன்னே பிடித்தமானவர்கள்னு. அந்த அன்பு தொண்டு செய்யக்கூடியவர்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கிருஷ்ணர் வர்ணிக்கிறார். 13லேருந்து ஆரம்பிப்போம். 10வது அத்தியாயம். அழுக்காறு அற்றவனாக, மனதில் கலங்கங்கள் அழுக்கு இல்லாமலும், எல்லா உயிர்களுக்கும் அன்பான நண்பனாக, எல்லா உயிர்களையும் நேசிப்பவனாகவும், தன்னை உரிமையாளனாக கருதாதவன். இது என்னுடையது, நான் என்னது, இதெல்லாம் உலகம்னா என்னுடையது, எனக்கு நான் என்னது, அந்த உணர்வை விட்டவன். இதெல்லாம் என்னுடைய சொத்து, என்னது 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 என்பதை விட்டவன். பொய் அகங்காரத்தினின்றும் ஈடுபட்டவன். பொய் அகங்காரம், அகங்காரம், ஆணவத்தை விட்டவன். அகங்காரம் விட முடியாது. அகங்காரம் இயற்கையானது. அது போய் அகங்காரம் அப்படின்னா, நான் இந்த உடல் இது என்னுடையது, உலகம் எனக்கு படைப்பது, நான் கடவுள், இதெல்லாம் எனக்கு சொந்தமானது, நான் அனுபவிப்பவன் அப்படின்னு என்பது பொய் அகங்காரம். உண்மையான அகங்காரம் என்பது நான் இறைவனுடைய தொண்டன், இல்லை இறைவனுடைய அம்சம், நான் ஜீவாத்மா, நான் பரமாத்மா அல்ல. என்னுடைய உண்மையான நிலை பகவானுக்கு தொண்டு செய்வது அப்படின்று இருக்கிற நிலை தான் இந்த பொய் அகங்காரத்தை விட்டு விடுவது. இன்பத் துன்பங்களுக்கு சமமானவன், இன்பத் துன்பத்தை சமமாக பார்ப்பவன், எப்பொழுதும் திருப்தி உள்ளவன். திருப்தி, ஏக்கங்கள் இல்லாதவன். அது வேணும், இது வேணும், இது அடையணும், அது அடையணும், இருப்பதை கொண்டு திருப்தி விட்டு பகவானுக்காக தொண்டு செய்வது. போதுமென்றமே பொண்ணு செய்ய மருந்து மாதிரி எதுலேயும் ஏக்கம் இல்லாதவன், அடைய வேண்டும். நம்மளாம் எல்லா வழிபாடும் வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும், இதை செய்ய, அது செய்யணும் அப்படின்னு கடவுள் பிரார்த்தனை செய்வது. வேணும் 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 அந்த அதில். ஆனால் பக்தன் இருப்பதை கொண்டு திருப்தி அடைவது. மேலும் உறுதியுடன் பக்தி தொண்டில் ஈடுபட்டு எப்பொழுதும் திருப்தி ஊற்றவும். பக்தியில் பகவானுக்காக எதையும் செய்யக்கூடிய மனப்பான்மை. அறிவும் மனமும் என்னுடன் உடன்பாடு கொண்டவனான எனது பக்தன் மிக பிரியமானவன். அறிவும் மனமும், மனம் புத்தி, நம்மளை கெடுப்பதே மனமும் புத்தியும். மனம் புத்தி அகங்காரம், பொய் அகங்காரம். ஸோ இந்த மனதையும் புத்தியையும் பகவானுடன் உடன்பாடு இருக்கணும். அது எப்படி கடவுள் ஆக முடியும், அது எப்படி முடியும், இது எப்படி முடியும், நான் ஏன் கடவுள் இல்லையா, அது எப்படி கிருஷ்ண கடவுள், கிருஷ்ணர் தான் கடவுள், இது எப்படி முடியும், அது எப்படி ஏற்றுக்கொள்வது, இவர் தான் கடவுளாக முடியும், நான் கடவுளாக முடியாதா, கிருஷ்ணருக்கு தான் இது இருக்குதா அப்படின்ட்டு எதிர்ப்பு இல்லாமல் மனதையும் புத்தியும் பகவான், மனம் புத்தி உடல் மூன்றையும் பகவானுக்கு அர்ப்பணம் செய்து தொண்டு செய்வோன் எனக்கு பிடித்தமானவன் அப்படின்ட்டு சொல்கிறார். இங்கே என்ன விளக்கமாக இருக்கா, மீண்டும் தூய பக்தின் தொண்டில் விஷயத்துக்கு வரும் இறைவன். தூய பக்தி தொண்டின் விஷயம். இந்த இரு பதங்களில் ஒரு தூய பக்தினை தெய்வீக குணங்களை விவரிக்கின்றார். சொன்ன மாதிரி குணங்கள் பக்தனுடைய தெய்வீகமான இதெல்லாம் அசுர குணம் கீதையில்
அசுர குணம், தெய்வ குணம் அப்படின்ட்டு அத்தியாயம் இருக்கிறது. இந்த தெய்வ குணத்து பக்தர்களுக்கு இந்த தெய்வ குணம் இருக்கணும் என்பது இருப்பவர்கள் எனக்கு பிடித்தமானது என்பது சொல்கின்றார். எந்த சூழ்நிலையிலும் ஒரு தூய பக்தன் குழம்புவதில்லை, யார் மீதும் அவன் பொறாமை கொண்டவனாகவும் இல்லை, தன்னை எதிரிக்கும் எதிரியாகவும் பக்தன் ஆவதில்லை. இதுதான் பக்தியோட தொண்டு. பக்தனுடைய குணங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க பகவான் மீதே சார்ந்திருக்க அவன் உதவுகின்றன. பக்தி தொண்டின் இத்தகைய தரம் ஐயமின்றி மிகவும் அருமையானதே. ஆனால் பக்தி தொண்டின் ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவதால் ஒரு பக்தன் அந்நிலையை பெறுகின்றான். இந்த குணம்லாம் எப்படி வரும் அப்படின்னாக்கா, அவன் தூய்மையான பக்தி தொண்டை ஆட்டும்போது இந்த குணம் தானாக வந்து அடைகின்றது. அதுக்காக முயற்சி செய்வதில்லை. அவன் இறைவனுடன் நெருங்கும்போது, ஒளியுடன் ஒளியாக போகும்போது, தூய்மைப்படும் போது, பக்தன் இறைவனை நோக்கி போகும்போது, இறைவனுக்கு தொண்டு செய்யும்போது இந்த மனப்பான்மை, இந்த தெய்வ குணம் இயற்கையாகவே அடைந்து விடுகிறது என்று கூறுகின்றார். இதுதான் அதோடு. மேலும் அத்தகு பக்தன் தனக்கு மிகவும் பிரியமானவன் என்று இறைவன் கூறுகின்றார். ஏனெனில் முழு கிருஷ்ண உணர்விலான அவனது செயல்கள் எல்லாம் எப்பொழுதுமே மகிழ்வுறுகின்றது. அடுத்தது 14வது அத்தியாயம். யாருக்காக ஒருவரும் கஷ்டத்துக்குள்ளாக்குவதில்லை. யாருக்காகவும் ஒருவரும் கஷ்டத்துக்குள்ளாக்கப்படுவதில்லையோ, யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டார்கள். கவலையால் தொல்லைப்படாத, கவலைக்கு மனவேதனை, கவலைகள், கஷ்டம் அப்படிலாம் நினைக்காத, கவலைப்படாததாக இன்பத் துன்பங்களில் நிலை பெறலாத. இன்பம் துன்பம், இன்பம்தான் சந்தோஷம், சிரிப்பு, மகிழ்ச்சி அடையணும். துன்பம் வந்துட்டால் தோண்டி போய் கதறி மயங்கி விழுந்துடும். பக்தன் இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் சமநிலையில் நிற்பது. துன்பம் கண்டு தோண்டுவதும் கிடையாது, இன்பத்தை கொண்டு மகிழ்வதும் கிடையாது. இதெல்லாம் மனத்தின் நிலைகள். மனம் ஒன்றுபடுவது. மனம் என்று சமநிலை வருகிறதோ, கல்லையும் தங்கத்தையும் சமநிலை பார்ப்பது. மனம் கல்லை தூக்கி போட்டுட்டு தங்கத்தை எடுத்துக்கொள்வது. அந்த நிலை இல்லாதவன் இருப்பவர்கள் கிருஷ்ணன் சொல்கிறாரு, அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். அடுத்தது 16வது. செயல்களின் சாதாரண நட்புகளையே நம்பி இருக்காதவனும். செயல்களின் சாதாரண நடப்புகளையே நம்பி இருக்காதவனும், தூய்மையானவனும், திறமை உடையவனும், கவலைகள் இல்லாதவனும், எல்லா துன்பங்களிலிருந்தும் ஈடுபட்டவனும், ஏதேனும் பலனுக்காக முயலாதவனும் ஆன பக்தன் எனக்கு மிக பிரியமானவன். குணங்கள்: தூய்மை, கவலை இல்லாதவன், துன்பங்களிலிருந்து விடுபட்டவன், எதையும் அடையணும், எந்த பலனையும் எதிர்பார்க்காது. ஆனால் பலன் எது செய்தாலும் அது பலன் அடையணும் தான். சாமே பிரியா மட் பக்தா சாமே பிரியா. மட் பக்தா சாமே பிரியா. என் பக்தர்கள் எனக்கு பிரியமானவர். என் பக்தன் கிருஷ்ணங்க சொல்கிற என் பக்தன் என் பக்தன் என் பக்தன் என்று. எல்லா வழிபாடும் பகவானோட தான் போய்கிறது. எல்லாருமே அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, நேரடியாக மறைமுகமோ எல்லாரும் பகவானை தான் வழிபாடு செய்கின்றோம். ஆனால் அவருக்கு பிடித்தமானவர்கள், அவரை சரணடைந்தவர்களது விசேஷமாக கவனிக்கிறார் என்பது முதலில் நம்ம பார்த்தோம். 17வது. இன்பத் துன்பங்களால் பாதிக்கப்படாதவனும், கவலைப்படாதவனும், விரும்பாதவனும், சுப அசுப விஷயங்களில் இரண்டையும் துறப்பவனும் ஆன பக்தன் எனக்கு மிக பிரியமானவன். இன்பத் துன்பங்கள் பாதிக்கப்படாமல், கவலைப்படாதவன், எதுலேயும் ஆசைப்படாதவன், சுப காரியம் அசுப காரியம், நல்லது கெட்டது,
சுப காரியம் அசுப ரெண்டுமே சமமாக நினைக்க வேணும், இல்லை ரெண்டையும் விட்ட வேணும். ஆனால் பக்தன் எனக்கு பிரியமானவன். அடுத்தது 18, 19. நண்பர்களுக்கும் எதிரிகளுக்கும் சமமானவனும். பக்தனுக்கு கடவுளுக்கு எப்படி எதிரிகள் இல்லையோ, நண்பன் இல்லையோ, அதே போல் பக்தனுக்கும் நண்பன் எதிரி 2 பேரையுமே சமநிலை பார்ப்பது. நண்பனுக்கு இருந்தாலும் சில குணங்கள் இருக்கும். யாரையும் எதிரியாக நினைப்பதில்லை. ஏன்னா பொறாமைப்படுவதில்லை. பொறாமை என்பது தான் உலகத்தில் பெரிய விஷயம். பொறாமை. அந்த பொறாமை இல்லாதவர்கள் தான் யாரையும் எதிரியாக பார்க்க மாட்டோம். இந்த பொறாமை எங்கிருந்து வருகிறது? பேராசை எங்கிருந்து வருகிறது? வருது மனத்தில்தான். இந்த பொறாமை வந்து மற்றவங்க நம்மளோட அதிகமாக இருந்துட்டால் பொறாமை வந்துவிடும். எல்லா விஷயத்துலையும் பொறாமை. ஏதாவது கொஞ்சம் பக்தியெலாம் அவன் கொஞ்சம் இதாகிட்டாக்கா அவன் மேலே பொறாமை. ஜட வாழ்க்கையிலையும் ஆன்மீகங்களும் பொறாமை என்பது நிறைய இருக்கிறது. பொறாமை. ஒரு நல்ல பக்தன் வந்து பொறாமையை விட்டுவிட வேண்டும். பொறாமைப்படுவது கிடையாது. ஸோ இதெல்லாம் விட்டவர் தான். தீய தொடர்புகள் எல்லாவற்றிலிருந்தும் ஒரு பக்தன் எப்பொழுதும் விடுபட்டு இருக்கின்றான். தீய தொடர்புகள் அது விடுபட்டு இருக்க வேண்டும். சில சமயங்களில் ஒருவன் புகழ்படுகின்றான், சில சமயங்களில் ஒருவன் இகழ்படுகின்றான். சமயத்தில் நம்ம புகழ்ந்து பேசுவாங்க, சமயங்கள் இது உலக இயற்கை. புகழுக்கும் இகழுக்கும் மயங்காதவர். புகழ்ந்தனால அவனை தூக்கி நம்ம வந்து மகிழ்ச்சியாக அவனை தூக்கி தலை வைப்பது கிடையாது. நம்மளை தாழ்ந்து பேசுவதனால அவன் மேலே பொறாமையோ ஆத்திரமோ கொள்வது கிடையாது. இரண்டுமே சமநிலை பார்ப்பது. நமக்கு புகழும் வேண்டாம், ஈகழும் வேண்டாம். ஒருத்தன் ஒரு பழமொழி இருக்குது, ஒருத்தன் புகழ்ந்தானக்கா நம்ம குழி நோண்டுறான் என்பது. அது இயல்பு. புகழ் கண்டு மயங்குவது கிடையாது. சரி, ரெண்டுமே விட்டு உடனே இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. ஏன்னா புகழ்வதுகிறது இதுவே மனித சமுதாயத்தின் இயற்கை. ஆனால் செயற்கை புகழ்ச்சி, இகழ்ச்சி, இன்பத்தின்மை இவற்றையும் பக்தன் எப்பொழுதுமே உயர்ந்தனாக இருக்க வேண்டும். இதுக்கெல்லாம் அழியாமல் தாண்டி இருக்க வேண்டும். ஸோ இந்த நற்குணங்கள் இல்லாமல் ஒருவன் தூய பக்தனாக முடியாது. தூய பக்தன் என்பது குணம் கொண்டு அந்த மாதிரி குணம் உள்ளவர் தான் இறைவன் பிடித்தமானவர் வந்து பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அடுத்தது 20வது. பக்தி தொண்டின் இந்த அழிவற்ற பாதையை பின்பற்றி பக்தி தொண்டு தியானம், வழிபாடு, தானம், யாகம் இப்படி இருக்குது. இறைவனுக்கு தானம் செய்வது, யாகம் செய்வது, தியானம் செய்வது, கிரிகைகள் செய்வது, வழிபாடு செய்வது, இப்படியெல்லாம் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் இறைவனை வந்து நெருங்கி இறைவனை அடையிறதுக்கு வழிகள் இருக்கலாம். ஆனால் இறைவனுக்கு பிடித்தமானவங்க என்பதை இப்போ நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த அத்தியாயத்தில் பக்தி தொண்டின் இந்த அழிவற்ற பாதையை பின்பற்றி நம்பிக்கையுடன் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு என்னையே பரம இலக்குனாக்கா அல்டிமேட் கோல், இறுதி நிலை, கடைசி அடைய வேண்டிய பரமபதம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பரம இலக்கை ஏற்பவன் எனக்கு மிக பிரியமானவன். எல்லாத்தையும் விட்டு இறைவனே கதி என்பது அந்த பரந்தாமம், பரம்பிரம்மம், பரமாத்மா, பகவான் அவனையே இலக்காக வைத்து தொண்டு செய்வது. ஆனால் அதனால் எனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்குன்னு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அன்பு ஒன்றே. பக்தினாக்கா எதிர்பார்ப்பில்லாத செய்வது பக்தி.
எதிர்பார்த்து செய்வது ஜட வாழ்க்கை. எதிர்பார்த்து செய்வது கிரிகைகள், தியானம் செய்து கூட யோகிகள் முக்தி எதிர்பார்க்குறாங்க. எதிர்பார்ப்பின்றி பகவானுக்கு அன்புடனும் எப்படி தாய் குழந்தை நேசிக்கிறதோ அதுபோல் எதிர்பார்ப்பின்றி நேசிப்பது, தொண்டு செய்வது உயர்ந்த குணம் அப்படின்றார். இந்த அத்தியாயத்தில் பரமபுருஷ பகவானை அணுகுவதற்கான உன்னத தொண்டு முறையின் விளக்கம். இந்த குணங்கள் இருந்தால் தான் இறைவனை அடையக்கூடிய, நேசிக்கக்கூடிய தன்மை இருக்கு. இறைவன் நம்ம இருக்கிறது இருக்கட்டும், இறைவன் நம்மளே பார்க்குறாரான்னு, நம்ம இறைவனை பார்க்கணுன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இறைவன் நம்மளே பார்க்குறார் என்பது பார்ப்பது கிடையாது. மக்கள் இதுதான் மறந்து விடுகிறார்கள். நம்ம இறைவனை பார்ப்பதை விட நம்மளோட செயலை பார்த்து இறைவன் நம்மளே பார்க்கணும். அதுதான் உண்மையான ஒரு பக்தி. நம்மளோட அன்பை பார்த்து இறைவனை இறங்கி வரணும். இறைவனை தேடி அடைவது பொருள் கிடையாது. இறைவன் நம்மிடம் தான் இருக்கின்றார். பரமாத்மாவாக நம்ம இதயத்தில் இருக்கின்றார். நம்மளுடைய அன்பை பார்த்து, நம்மளோட செயலை பார்த்து, நம்மளோட தொண்டை பார்த்து பகவானே நம்மளை தேடி வரணும். அந்த குணங்கள் இருக்கணும். அப்படிப்பட்ட உள்ள இந்த மாதிரி நம்ம சொன்ன அந்த குணங்களுக்குள்ளவர்கள் தான் இறைவனுக்கு பிடிக்கும் என்பதை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இறைவனுக்கு பிடித்தமானவர்கள். அப்போ இம்முறையில் ஈடுபட்டு இருப்பவனை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். முழுமுத கடவுளுக்கு பக்தி தொண்டு ஆற்றுவதே மிகவும் சிறந்தது என்பதில் சந்தேகமில்லை என்று மிக தெளிவாக இறைவன் அவனுக்கு பதில் அளித்தார். ஸோ இதெல்லாம் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லி கொண்டு வரார். அர்ஜுனனுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் இது சொல்லிக்கிட்டு வரார். யார் இந்த தலைப்பில் 12வது அத்தியாயத்தை தலைப்பை பக்தி தொண்டு. ஸோ எந்த மாதிரி பக்தன் எனக்கு பிடித்தமானவர்கள் என்பதை கதை சொல்லிக்கிட்டு வருகிறார். ஸோ அடுத்து கடைசியாக ஒன்று 18வது அத்தியாயம் 69வது ஸ்லோகத்தில் இன்னொரு கடுமையாக ஒன்று சொல்கின்றார். என்ன சொல்கிறார்? நாசா தஸ்மான் மனுஷேயேசு கச்சின்மே பிரிய கிருத்திருக்தம பவிநாசானாமே தஸ்மாத் தன்ய பிரியாதாரோ புவி. அவனை விட எனக்கு பிரியமான தொண்டன் இவ்வுலகில் இல்லை. அவனை விட பிரியமானவனாக யாரும் ஆக முடியாது. கரெக்டாக சொல்லிட்டார் கடைசியில். இப்படிப்பட்டவர்கள் தான் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள். அவனோடு யாரும் பிரியமானவர்கள் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இந்த அத்தியாயத்திலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன? பகவானை எப்படி நேசிப்பு, பகவானுக்கு எப்படி பிடித்தமானவனாக நம்ம ஆவது என்பதுதான் முக்கியம். அப்போ அது ஒரே காரணம் தெய்வீக தொண்டு. தெய்வீக தொண்டு செய்வதனாலே தெய்வீக குணங்கள் அடைகின்றோம். ஏன்னா அது தேடி போய் கிடைக்க வேண்டிய பொருள் கிடையாது. உணர்வு, அதுதான் கிருஷ்ண உணர்வு. இந்த கிருஷ்ண உணர்வு, தெய்வீக உணர்வு, கடவுள் உணர்வு இருந்தாலே நமக்கு சூரியனை நெருங்க, ஒளியை நெருங்க நம்ம வெளிச்சமாவது போல் நம்ம இறைவனை நெருங்க 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 நம்ம தூய்மையாக்கப்படுகின்றோம். இந்த மனத்தில் இருக்கிற காமம், கோபம், பேராசை, பொறாமை, பொச்சரிப்பு, பொய், அகங்காரம் எல்லாமே போய்விட்டுச்சுன்னா, மனதில் உள்ள களங்கங்கள் போய்விட்டுச்சுன்னா மனம் தூய்மையாகிறது. தூய்மை என்பது தியானத்திலும் தூய்மை கிடைக்கும். தியானம் செய்தும் தூய்மை அடையிறது, முக்தி பெறுவது பார்க்கலாம். அவங்களுக்கு கிருஷ்ணர் சொல்கிறார், எப்படி யார் என்னை எந்த நிலையில் அடைய நினைக்கிறார்களோ அந்த நிலையில் அவங்களுக்கு நான் பலன் அளிக்கின்றேன் அப்படின்ட்டு கீதையில் சொல்கிறார். எப்படி அவர் நேசிக்கிறோம்? இறைவனை
நண்பனாக நேசிக்கிறோமா, இறைவனுக்கு எதிரியாக நேசிக்கிறோமா? கதையில் நம்ம புராணப்படுத்தமா இறைவனுக்கு எதிரியாக இருப்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஸ்லோகத்தில் சாமே பிரியா, எனக்கு பிடித்தமானவர்கள் என்ற கதை தான். அப்போ இறைவனுக்கு பிடித்தமான எப்படி இருக்க வேண்டும் என்பது தான் இப்போ சொல்கிறோம். இந்த மாதிரி கிருஷ்ணர் சொன்ன வழிகளை குணங்களை ஏற்றுக்கொண்டோமாக்கா, கடைப்பிடித்தோமாக்கா, நம்ம இறைவனுக்கு மிக மிக பிடித்தமானவராக ஆக முடியும். நம்ம கிருஷ்ணர் அவனோடு எனக்கு சிறந்த நண்பன் யாரும் கிடைய முடியாது, அவன் மாதிரி யாரும் ஆகவும் முடியாது அப்படின்னு சொல்கிறார். இந்த கடைசி இறைவன் கொடுத்த கீதையில் கடைசி அத்தியாயத்தில் 18வது அத்தியாயத்தில் இந்த 69வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், அவனை விட எனக்கு பிரியமான தொண்டன் இவ்வுலகில் யாரும் இல்லை, அவனை விட பிரியமானவனாக யாரும் ஆக முடியாது என்று கீதையில் கடைசி அத்தியாயத்தில் 18வது அத்தியாயத்தில் சொல்லிவிட்டார். அப்போ நம்ம இறைவனுக்கு பிடித்தமானவராக ஆகி அவருக்கு ஆகணும்னா நம்ம பகவான் மேலே நேசித்து சரணடைந்து மனத்தாலேயும் உடலாலேயும் புத்தியாலேயும் சரணடைந்து அவருக்கு நம்ம அன்பு தொண்டு செய்து வந்தோமாக்கா ஷாமே பிரியா, பகவானுக்கு பிரியமான பக்தனாக ஆக முடியும். இதுதான் இந்த ஸ்லோகத்தின் விளக்கங்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம். இதை கடைப்பிடித்து வாழ்க்கையில் பலனடையும் என்பது என்னுடைய நோக்கம். நன்றி, வணக்கம்.